தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் கொடி பாடலை வெளியிட்ட விஜய் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடி மற்றும் கொடி பாடலை விஜய் இன்று வெளியிட்டார். இதையடுத்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர், அவரது தாய் ஷோபா ஆகியோர் வருகை தந்தனர். மேலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த தாய், தந்தை மற்றும் தொண்டர்களை வணங்கி அரங்கத்திற்குள் அமர்ந்த விஜய் கட்சி தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததை போல சாதாரண பிளாஸ்டிக் சேரிலேயே முதல் வரிசையில் அமர்ந்தார். அடுத்ததாக கொடி அறிமுகம் நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. மேடை ஏறிய விஜய் தொண்டர்கள் மத்தியில் உறுதிமொழியை வாசித்தார். அவரோடு தொண்டர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். அதைத் தொடர்ந்து கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் விஜய். சிகப்பு, மஞ்சள், சிகப்பு நிறத்துடன் 2 போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலர் பொறித்து கட்சி கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கட்சி அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். அப்போது கூடியிருந்த தொண்டர்கள் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதன்பின் இசையமைப்பாளர் தமன் இசையில் விவேக் வரிகளில் உருவான தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடல் வெளியிடப்பட்டது. அதில் போர்க்களத்தில் 2 யானைகள் போரிட்டு வெற்றி வாகை சூடுவது போன்ற கிராபிக் காட்சி அமைப்புகளும், தொடர்ந்து மக்கள் அனைவரும் தவேக கொடியுடன் விஜயை வரவேற்பது போன்றும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இன்றைய தலைமுறைக்கு ஏற்றபடி துள்ளலாக இசை அமைக்கப்பட்டிருந்த பாடலை கண்ட கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்து கைத்தட்டி வரவேற்றனர். இறுதியாக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய், இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம் என கூறினார். அத்துடன் வெற்றி நிச்சயம் என்று கூறி விஜய் உரையை முடித்தார். விஜய் மேடை ஏறினாலே குட்டி கதை, பஞ்ச் பேச்சு என சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்கும் என காத்திருந்த தொண்டர்களுக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக சில நிமிடங்களில் தனது உரையை முடித்துக் கொண்டார் விஜய். எனினும் கட்சி தொண்டர்கள் கொடி மற்றும் பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது பெரும் மகிழ்ச்சி என தெரிவித்தனர்.